அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது. கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத் தலை. பிறவிப் பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம். உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை. வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை. தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி. அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பொருட்பால் செங்கோன்மை என்ற அதிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசன் அல்லது தலைவன் செங்கோன்மையுடன் செயல்பட வேண்டும். செங்கோன்மை அப்படின்னு சொன்னா எண்ணம் சொல் செயல் எல்லாம் நேர்கோட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ஜவம், யாருக்காகவும் வளைந்து கொடுக்காத தன்மை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஓரம் சாராத தன்மை, நடுவு நிலைமைன்னு நம்ம தனிப்பட்ட முறையில் அறத்துப்பால்ல பார்த்த விஷயம். ஒரு தலைவன் அல்லது அரசனுக்கு சொல்லப்படும் பொழுது செங்கோன்மை, அவன் முறை நன்றாக வழங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். ரொம்ப குறிப்பா சொல்லப்படுற விஷயம் என்னன்னா ஜுடிஷியல் சிஸ்டம், நீதித்துறை. நம்ம சென்ற வகுப்பிலேயே பார்த்தோம், முற்காலங்கள்ல முடியாட்சியில அரசர்கள் தான் நீதி வழங்குபவர்களாகவும் நீதிபதிகளாகவும் அவர்கள் தான் விளங்கினார்கள். இப்ப என்ன மாதிரி தண்டனை கொடுக்கறாங்க, எப்படி காப்பாத்துறாங்க, என்னென்ன செய்யறாங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆக நீதி வழங்க தவறிவிட்டால் என்ன ஆகும்? அரசன் சரியாக ஆராயாமல் முறையாக நீதி வழங்கவில்லை, நீதி தவறிவிட்டால் என்ன ஆகுங்கிறத நம்ம அந்த கண்ணகி கதையில பாக்குறோம். தேரா மன்னா செப்புவதுடையேன்னு ஆரம்பிக்கிறா இல்லையா கண்ணகி. கண்ணகியோட விஷயத்துல ஏன் அந்த தவறு நடந்ததுன்னு அரசன் சரியாக சிந்திக்காமல் தீர்ப்பு கூறிவிட்டான். அதனால் கோவலன் மாண்டு போனான். அதனால் கண்ணகி வெகுண்டு எழுந்து மதுரையை எரித்தாள். அப்ப ஒரு அரசன் அல்லது தலைவன் பெரிய லெவல்ல இல்ல, ஒரு ஆட்சி, மாவட்ட ஆட்சி தலைவர், ஒரு நிறுவனத்தின் தலைவர், குடும்ப தலைவர், எங்க வேணாலும் இந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க முடிவெடுக்கும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும். அவங்க அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. நன்றாக ஆராய்ந்து பார்த்துதான் முடிவெடுக்கணும். உணர்ச்சி வசப்படக்கூடாது. தனக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு மாதிரி, பிடிக்காதவங்களுக்கு ஒரு மாதிரி, அந்த மாதிரிலாம் வச்சுக்க கூடாது. யாராக இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, அந்த நக்கீரா அதுல வரும். அது மாதிரி யாராக இருந்தாலும் தண்டனை கொடுப்பது. அப்பதான் அவர் பேர்ல மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அப்பாடா, நம்மை பாதுகாக்க அந்த அரசன் இருக்கிறார், தலைவன் இருக்கிறார்னு சொல்லிதான் அந்த குடிமக்கள் பாதுகாப்பு உணர்வை பெற்றவர்களாக நிம்மதி பெருமூச்சுடன் அவரவர்கள் கடமையை செய்வார்களாம். சென்றதிலே ரொம்ப அழகான ஒரு குறள் பார்த்தோம். அதாவது எப்படி மழையை எதிர்பார்த்து இந்த பயிர்கள், அதாவது பூமியில இருக்கிற உயிர்கள்லாம் காத்திருக்கோ, அது மாதிரி அரசனுடைய செங்கோலை சார்ந்திருந்து இந்த மக்கள் வாழ்கிறார்கள். அதை பற்றுக்கோடாக கொண்டிருக்கிறார்கள். அரசனுக்கு மட்டும் கையில பிடிச்சுக்கிறது சிம்பிள் மட்டும் கிடையாது, அவன் உண்மையிலே அப்படி நேர்மையாளனாக இருக்க வேண்டும். அரசன்ட்ட போனா நீதி கிடைக்கணும். நீதிபதியே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேஸே போட்டிருக்கோம், யாரு ஜட்ஜு அப்படின்னு கேட்பாங்க. யாரு ஜட்ஜு? ஒரு சில ஜட்ஜு சில கையூட்டு பெற்றுக்கொண்டு வேற மாதிரி தீர்ப்பு சொல்லலாம். அதெல்லாம் இன்னைக்கு நடக்குது. அப்படி இல்லாம அவர்கிட்ட போனா நிச்சயமாக தீர்ப்பு கிடைக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஜட்ஜ் எல்லாம் ஒரு பெஞ்சுக்கு மாறிட்டே இருப்பாங்க. எந்த கேஸை யாரு விசாரிக்கிறாங்க, ஒரு பேனலா இருப்பாங்க, நிறைய இருக்கும். அதுல எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நீதித்துறையிலும் கூட, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 100 குற்றவாளிகள் தப்பித்தாலும் பரவாயில்ல, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சரியான நேரத்துல நீதி வழங்குறது ரொம்ப முக்கியம்.
காலம் கடந்து போய் அந்த இதுவே முடிஞ்சதுக்கு அப்புறம் நீதி வழங்க ஒண்ணும் இல்லை. அந்தந்த நேரத்துல அப்பப்ப வந்து சுவாமிஜி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்வார். என்னது, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும், தெய்வம் நின்று அருளும். அதையும் சொல்லணும். தெய்வம் வந்து என்ன பண்ணும், நின்று அருளும். அப்ப அரசன் அன்று கொள்வான் அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் வந்து உடனடியாக அவன் வந்து ஆக்ஷன் எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். ரொம்ப முக்கியம். தெய்வத்துடைய திட்டங்கள் வேறு. இப்ப தெய்வம் வந்து இந்த பிறவியில மட்டுமா நம்ம பண்ணி வச்சிருக்கோம் புண்ணிய பாபங்களை, முற்பிறவிகளை எத்தனையோ பண்ணிருக்கோம். அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ். அதனால உடனே ஒரு மனிதன் செய்கின்ற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்ம வாழ்க்கையில உடனே பலன் கிடைக்கிறது இல்லை. கலியுகத்துல கை மேல பலன்னு சொன்னா கூட எத்தனையோ தவறு செய்யறவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதையும் பாக்குறோம். ரொம்ப நல்லவனா இருக்கான், அவன் ரொம்ப கஷ்டப்படுறது, இதெல்லாம் ஏன் கடவுள் பார்க்க மாட்டேங்கிறார் அப்படின்லாம் நமக்கு தோணும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று நிதானமாக கொல்லும், தெய்வம் நின்று அருளும். அதாவது கடவுள் நிச்சயமாக அதற்குரிய பலனை கொடுக்கதான் செய்வார். நமக்கு அந்த லார்ஜர் பிக்சர் தெரியாததுனால நம்ம வந்து இது மாதிரிலாம் முடிவுக்கு வரும். ஆக அரசன் வந்து கடவுளின் பிரதிநிதியாக இருக்க வேண்டும். அவனுக்கு வந்து கண்ணெதிர அவனுக்கு குற்றத்தை நன்றாக தீர விசாரிச்சு பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். பல இடத்துல வந்து இதை பத்தி தகவல்கள்லாம் திரட்டி குற்றம் நிரூபிக்கப்பட்டது எனில் யாராக இருந்தாலும் சரி அவன் வந்து தீர்ப்புக்கு வழங்கியே ஆக வேண்டும், கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். அந்த தண்டனை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு பயப்படுற மாதிரி நம்ம வேற எதுக்கும் பயப்பட மாட்டோம். அந்த குற்றங்கள் அதிகமாகும் போது தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் தான் சமூகத்தில் நீதியை, ஒழுங்குபாட்டை கொண்டு வர முடியும். சும்மா வாயால சொல்லலாம் சரி சரி அப்படின்னு. நம்ம எல்லாருமே வந்து நம்ம படிக்காத விஷயங்களா, எல்லாருக்கும் திருக்குறள் தெரியும், அதை தெரியும். ஆனாலும் ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது என்ன செய்வோம்னா சுயநலமாக நமக்கு என்ன சாதகமோ அந்த விஷயத்த பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அப்படி இல்லை. அதே நேரத்துல ஒரு தண்டனை இருக்குன்னா பயப்படுவோம். இல்ல அங்க வந்து ஃபைன் போடுவாங்க, ஃபைன் போடுறது கூட தப்பிச்சிடலாம், கேமரால பாக்குறாங்க, லைசன்ஸே எடுத்துருவாங்க. பெரிய ஒரு பாதிப்பை நேரிடும்னா யாராக இருந்தாலும், ஆளே இல்லாட்டாலும் ராத்திரி 12 மணினாலும் சிக்னல்ல நின்று போவாங்க. தண்டனை. இப்போ வந்து அன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தாங்க, வெளிநாடுகள்ல வந்து பெண்கள்கிட்ட தவறா நடந்துட்டா இத்தனை கசையடி, இத்தனை இது இருக்கு. அதனால நம்ம தவறான நோக்கத்தோட நம்ம வந்து ஒண்ணும் அங்க வந்து பண்ண முடியாது. அவ்வளவு பயம், பயத்தினால. அது பயத்தினாலே அதனாலேயே ஒரு ஒழுங்குபாடு இருக்கே, அச்சமே கீழ்களது ஆச்சாரம். தண்டனைக்கு பயந்து சில பேர் அப்படியாவது இருக்கானேன்னு பாத்துக்கணும். ஏன்னா சமூகத்துல எல்லாருமே பக்குவமானவர்களாக இருப்பார்கள்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு வந்து அண்டர் பிரஷர், ஒரு கண்காணிப்பு கீழே இருக்கும்போது தான் ஒழுங்கா இருக்க முடியும். இப்ப குழந்தைங்களே எப்படி இருக்காங்க வீட்டுல, இன்னைக்கு ஜென்சி எல்லாம் வேற மாதிரி இருக்காங்க. பொதுவா அம்மா அப்பா இருக்காங்கன்னா ஒரு மாதிரி, அம்மா அப்பா இல்லைன்னா ஒரு மாதிரி. எல்லாமே வந்து அவங்க இல்லைன்னா டிவியை போட்டு பாக்குறது, அதை பண்றது, மொபைல் எடுக்கிறது. நம்ம சௌரியத்துக்கு நம்ம இருக்கலாம், அந்த சுதந்திர உணர்வு இருக்கு இல்லையா, நம்ம நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தினா ஒன்றும் தப்பு இல்லை, யாருக்கும் ஜெயில் மாதிரி இருக்கணும் இல்லை. ஆனா தவறான விஷயங்களுக்கு போகிறது அந்த மாதிரி எல்லாம் பாக்குறோம் நம்ம நிறைய. ஆக யாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்காணிப்பின் கீழ் இருந்தாதான் அதுவும் தண்டனை கிடைக்கும், பயங்கரமான தண்டனை கிடைக்கும் அப்படின்னாதான் ஒழுங்கா இருப்பாங்க அப்படின்னு சமூகத்துல வந்து பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. சில பேர் வந்து மனசாட்சிக்கு பயந்து தவறு செய்யாம இருக்கிறவங்க இருக்காங்க. ஒரு சில பேருக்கு தவறு செய்யறதுக்கு அந்த தைரியம், அது அந்த தைரியம் இருக்கக்கூடாதுங்கிற திருவள்ளுவர். என்னது, அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை. அந்த ஒரு நியாயமான அச்ச உணர்வு இருக்கணும். தவறான செயல்கள் செய்தால் எனக்கு பழி வந்து சேரும், பாபம் வந்து சேரும், பின்னாடி எல்லாருக்கும் கஷ்டம் அப்படிங்கிற எண்ணத்தினால தவறு செய்யாம இருக்கிறது ஒரு ஒரு குரூப் தான். நிறைய பேர் என்னன்னா வேற வழி இல்லை, இதை நம்ம வந்து இந்த தவறை செஞ்சோம்னா கடுமையாக தண்டிக்கப்படுவோம்னு தெரிஞ்சா அந்த பக்கம் போக மாட்டாங்க. ஆக இப்படி பலதரப்பட்ட மக்கள் வாழ்கின்ற ஊராக பல மனங்கள் எல்லாம் இருக்கிறதுனால கடுமையான தண்டனைகள், கடுமையான தண்டனை எப்படி தண்டிக்கணும்லாம் கூட பின்னாடி திருவள்ளுவர் சொல்ல போறார். ஆனா தண்டனைன்னு ஒண்ணு நிச்சயமாக இருக்க வேண்டும், நீதி என்று ஒன்று இருக்க வேண்டும். நம்ம அரசன் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லணும். வீட்லயே கூட ஒரு பிரச்சனைனா அதை அட்ரஸ் பண்ணி எது சரி எது தப்பு லைட்டு இல்ல எல்லாத்தையும் விட்டுருங்க அப்படி இல்லை. சில பேர் பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து அவங்க செய்யற எந்த நல்லதும் பாராட்டப்படாமலே போயிடும். அவங்க மேல எல்லாரும் குறை சொல்லிட்டு அப்புறம் ஈஸியா போயிடுவாங்க. அது சரியான ஒரு ஆராய்ச்சியே இருக்காது, ஒரு ஃபேர்னஸே இருக்காது. ஏன்னா குடும்ப உறவுகளுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்சவங்க, நமக்கு ரொம்ப க்ளோஸ், நமக்கு ரொம்ப பிடிக்காதவங்க இப்படிலாம் இருப்பாங்க. அதனால நமக்கு பிடிச்சவங்க என்ன செஞ்சாலும் சரி, நமக்கு பிடிக்காதவங்க சின்னதா ஏதாவது பண்ணா கூட அது ரொம்ப ரொம்ப பெரிய குத்தம், இப்படி எல்லாம் பேசுறோம். அப்படி இல்லாம யாராக இருக்காலும், அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என்னோட குழந்தை தப்பு பண்ணிச்சு, தைரியமா போய் குழந்தை தாங்க தப்பு பண்ணிச்சு அப்படி சொல்றதுக்கான ஒரு துணிச்சல் இருக்கும். நிறைய நேரம் அது நம்ம குழந்தைன்னு வரும்பொழுது நம்ம என்ன செய்வோம், பாவம் தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு விட்டுடுவோம். அப்படி இல்லை, யாராக இருந்தாலும் சரி அதுக்குன்னு பெரிய தண்டனை இல்லை. ஆனா அந்த மாதிரி இன்னொரு வாட்டி நடக்காம பார்த்து கொள்வது பெற்றோர்கள் பொறுப்பு, ஆசிரியர்கள் பொறுப்பு இல்லையா. ஆக இந்த விஷயங்களை நம்ம சரியான ஒரு கோணத்துல புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நமக்கு நிறைய பாடங்கள் கிடைக்கும். ஏதோ திருவள்ளுவர் சொல்லியிருக்க அப்படி இல்லை, திருவள்ளுவர் வந்து நம்முடைய வாழ்க்கை பாடத்தை தான் கற்றுத்தருகிறார்.
நமக்கு ரொம்ப ரொம்ப பயன்படக்கூடிய விஷயங்களைத்தான் நாம் கற்று வருகிறோம். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. 6வது குறள் படிக்கணும் இப்போ. வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாது எனின். வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாது எனின். வென்றி தருவது, வென்றினா வெற்றி, சக்சஸ். வென்றி தருவது வேலன்று. வேல்னா என்ன? வேல்னா நமக்கு தெரியும், முருகர் கையில வச்சிருப்பாரு அந்த வேல். இந்த இடத்துல ஆயுதம். ஆயுதத்திற்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வேல். ஒரு அரசன் மிகுந்த படைபலம் மிக்கவனாக இருக்கிறான். அவனை யாராலையுமே போர்ல ஜெயிக்க முடியாது. அது அவனுக்கு சக்சஸ் தராது. இப்ப நம்மளே கூட நம்மளோட சக்சஸ்க்கு காரணம், வெற்றிக்கு காரணம் ஸ்கில் செட் அப்படின்னு நினைக்கிறோம். என்கிட்ட இந்த திறமையெல்லாம் இருக்கு, நான் இந்த கோர்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிருக்கேன், எனக்கு அது தெரியும், இதை தெரியும், நான் என்ன வந்தாலும் நான் சமாளிப்பேன், எனக்கு அந்த மாதிரி டாக்டிக்ஸ் எல்லாம் தெரியும், அதை தெரியும். அது நம்மளோட சக்சஸ்க்கு காரணம் இல்லையா? நமக்கும் இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆபீஸ்ல ஒரு மேனேஜர், ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க யார் வேணாலும் இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். நான் சக்சஸ், வெற்றிங்கிற விஷயத்தையே நம்ம எப்படி நமக்கு தனியா ஒரு கணக்கு வச்சிருக்கோம் இல்லையா? வெற்றினா அவங்க இவ்வளவு பணம் வச்சிருக்கணும், இப்படிலாம் வாழ்க்கையில அவங்களுக்கு இந்த ரெக்கக்னிஷன் எல்லாம் கிடைச்சிருக்கணும், இந்த அவார்ட்ஸ் வாங்கியிருக்கணும், இத்தனை ஊருக்கு அவங்க போயிருக்கணும், அவங்க இவ்வளவு புஸ்தகம் எழுதியிருக்கணும், அப்புறம் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும், அப்படிலாம் வச்சிருக்கோம். வெற்றிங்கிறது, வெற்றியிலே நம்ம ஒவ்வொருத்தருக்கும், இப்ப நீங்க ஒண்ணு வெற்றின்னு சொல்வீங்க, நான் ஒண்ணு வெற்றின்னு சொல்வேன். உண்மையான வெற்றி, ஒரு அரசன் அல்லது தலைவனுக்கு உண்மையான வெற்றி மக்களுடைய மனசுல இவர் தான்ப்பா நம்ம தலைவர் அப்படின்னு நினைக்கிற மாதிரி மக்களை பாதுகாப்பாக உணரச் செய்வது. அதுதான் அரசனை பொறுத்த வரைக்கும் வெற்றி. அரசன் எத்தனை போர்களில் ஜெயித்தான் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. போரும் கூட மக்கள் நலனின் பொருட்டு தான் வச்சா கூட அவனுடைய சிறப்பு, அவனுடைய வெற்றி என்பது அவனுடைய படைபலத்தில் இல்லைங்கிறார் திருவள்ளுவர். வென்றி தருவது வேலன்று மன்னவன் கோல், அதுதான் வென்றி தருமா. அவனோட செங்கோல் இருக்கு இல்லையா, அவன் முறையாக ஆட்சி செய்கிறான். அவன் ரொம்ப ரொம்ப ஃபேரா இருக்கான். ஃபேரா இருக்கான்னா என்ன? ரொம்ப நேர்மையாளனாக இருக்கிறான் அந்த அரசன். யார் தவறு செய்தாலும் தண்டிக்கிறான், யார் நல்லது செய்தாலும் கூட்டு பாராட்டுகிறான், நல்ல வெகுமதிகள்லாம் தருகிறான், மக்களை கண்ணின் இமை போல காக்கிறான். அவனுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படிலாம் இல்ல. யாராக இருந்தாலும் சரி அவன் நீதி தவறாதவனாக இருக்கிறான். அதுதான் கோல். மன்னவன் கோல் அதுவும் கோடாது எனின், அது வளைஞ்சு போக கூடாது. மன்னவன் கோல் தான் வென்றி தருவது. அவனிடம் இருக்கக்கூடிய அந்த செங்கோல், மனசுல இருக்கக்கூடிய பண்பு இது. செங்கோல்னா வெளியில இருக்கக்கூடிய அந்த வெளியில பண்ணி வச்சிருக்காங்களே அது இல்ல, அது சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். அரசனுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த நேர்மையான அந்த அணுகுமுறை, எதற்கும் பயப்படாமல் முறை செய்ய வேண்டும். என்ன இந்த பொறுப்பை எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான்னா இந்த பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்ற வேண்டும். யாராக இருந்தாலும் சரி நான் நீதி வழங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா அரசன். யாராக இருந்தாலும் சரி, யாராக, அது யாரா வேணாலும் இருக்கலாம். அது அரசியா கூட இருக்கலாம், தன்னுடைய சொந்த மகனாக இருக்கலாம், சொந்தக்காரனா இருக்கலாம், யாராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் நீதி தவறாமல், குடிமக்களாக கடைக்கோடியில் எங்கேயோ இருக்கிற ஒரு ஏழை குடிமகனாக இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அவர்கள்ட்ட அவன் கோடாது எனின், அந்த செங்கோல் வளையாம இருக்கணும். அது எப்பயுமே எல்லார்கிட்டயுமே ஒரே மாதிரி இருக்கணும். அதான் சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். இப்பெல்லாம் நம்ம நிறைய என்ன சொல்றோம்னா, பவர்ஸ் அப்படின்னு சொல்றதை விட எல்லா அமைப்புகள்லயுமே நிறைய நெறிமுறைகள் இருக்கு. அதுவே தட் டேக்ஸ் கேர் ஆஃப் த சிஸ்டம். நீங்க அதை சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாருமே சரியா போகலாம். தனிப்பட்ட மனிதர்கள் வரும்போதுதான் விருப்பு வெறுப்பு, இவங்க இப்படி செஞ்சாங்க, யாருமே எதுவுமே, எல்லாருமே அந்த அந்த இதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்றாங்க, SOP. நம்ம கம்பெனில இதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இப்படிதான் நடந்துக்கணும். இப்போ இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு போகணும். ஒரு நீங்க வெளியில போறதுக்கு உங்களுக்கு ஒரு அபிஷியலா போறதுக்கு ஒரு கார் வேணும்னா நீங்க இந்த லெட்டரை இவங்கள்ட்ட கொடுக்கணும். அவங்கள அந்த லெட்டரை அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கு கார் கிடைக்கும். நீங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்கணும். இவருக்குன்னா கொடுக்கறது, அவருக்கு கார் கிடையாது. அவர் இப்படி பாத்தீங்கன்னா நம்ம பாரபட்சத்தை நம்ம பார்ப்போம், அப்படிலாம் இல்ல. சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இன் பிளேஸ். நல்ல அரசன் அல்லது தலைவன் எப்படி இருக்கணும்னா, தன்னுடைய ஆப்சன்ஸ்ல கூட, தான் இல்லாத போது கூட அதெல்லாம் சரியா நடக்கிற மாதிரி பண்ணணும். ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா எப்ப பாரு நான் தான் எல்லா முடிவையும் எடுப்பேன் அப்படி இல்லை. சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்வார் இந்த விஷயத்தை. ஏதாவது ஒண்ணு சாதாரணமா கேட்டா கூட, நான் இல்லைன்னா எப்படி முடிவு எடுப்பீங்க, அப்படி பண்ணுங்க அப்படிம்பார். வேணும்ட்டே. எதுக்கு அப்படின்னா அதுதான் ஒரு ட்ரைனிங். ஏன்னா எல்லா நேரமும் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்ப சரியான முறைனா இதுதான் முறை. அந்தந்த லெவல்ல இப்ப எல்லா அத்தனை குற்றங்களையும் அரசர் தான் விசாரிப்பாருன்னு இருக்காது. அங்கங்க பஞ்சாயத்தெல்லாம் இருக்கும், சின்ன சின்ன லெவல்லாம் இருக்கும். ரொம்ப பெரிய இதுதான் விட்டு கடைசி இதுலதான் வரும், சுப்ரீம் கோர்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கூட அந்தந்த லெவல்ல எந்தெந்த குற்றத்துக்கு என்ன மாதிரி தண்டனை, யார் யாருக்கு எப்படி எப்படி பண்ணணும், அதுதான் செங்கோன்மை. கரெக்டா பண்ணணும். அதுல கூட குறைய இருக்கக்கூடாது. அது பல விஷயங்களை பார்க்கணும்.
அவனோட குடும்பம் இருக்கா, எப்படி இருக்கு, ஏது இருக்கு, எல்லாம் வந்து இப்ப வந்து அவனை தண்டிச்சாலும் அவன் குடும்பத்தை காப்பாத்துறது, இப்படி எல்லாம் இருக்கும். அரசனுடைய மனம் வந்து பன்முகத்தன்மை கொண்டது. சும்மா ஒருத்தரை தண்டிச்சோம் போனோம் வந்தோம் கிடையாது வந்து. குடிமக்கள் அத்தனை பேரும் அவனுக்கு முக்கியம். ஆக மன்னவன் கோல் அது கோடாது எனின் அதுதான் வெற்றி தருவது. அவனோட கோடாமல், அதாவது வளையாமல் இருக்கக்கூடிய அவனோட செங்கோல் இருக்கிறதே, அந்த மனப்பான்மை, மனசுல வந்து மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும், முறை தவறாமல் நடக்க வேண்டும் நினைக்கிறானே, அந்த ஆட்டிடியூட், அந்த உயர்ந்த மனோபாவனை, அந்த எண்ணம் தான் சொல்லாக செயலாக பரிணமிக்கிறது. மனசுல அவனுக்கு அந்த ஒரு சிந்தனை இருக்கிறது, அதுதான் வெற்றி தரும். அப்ப நமக்கே கூட அந்த இன்டெகிரிட்டி, நமக்கு வெற்றி தரது வந்து நம்ம ஸ்கில் செட் கிடையாது, வேல் அன்று. எப்படி அரசனுக்கு படைபலம் இல்லையோ அதே மாதிரி நம்ம ஒரு பெரிய ஆளா இருக்கலாம், நமக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா நம்ம எப்படி நடந்துக்கிறோம் மக்கள் கிட்ட, நம்ம எல்லா நேரமும் எப்படி நடந்துக்கிறோம். சில பேர் பாத்தீங்கன்னா எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் மாறாம அப்படியே இருப்பாங்க, அதே பிரியத்தோட இருப்பாங்க, அதே அந்த உண்மைத்தன்மை, கிரெடிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க விலை கொடுத்தே வாங்க முடியாது. அவங்க வந்து அவ்வளவு, அதாவது அவங்கள்ட்ட போனா அது வந்து நிச்சயமாக அவர்கள் வந்து அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இவங்களை நம்பலாம், அப்படி ஈஸியா வந்துருமா அது. ஒரு அம்மா மேல ஒரு குழந்தைக்கு இருக்கிற நம்பிக்கை, அதோடைய ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்சல்யூட் ஹெல்ப்லெஸ்னஸ். அந்த குழந்தையால தானா திரும்பிக்க கூட முடியாது, ஒரு 2 மாசம் 3 மாசம் குழந்தை. அப்ப வந்து அந்த அம்மா மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கும். அந்த மாதிரி நமக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா அப்படிலாம் சொல்லுவாங்க, அப்படி இருக்கணுமா. அந்த மாதிரி மனிதர்கள் மேலேயே நம்பிக்கை போற அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் சொந்தக்காரங்களையும் நிறைய பேர் ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க, ரொம்ப ஸ்கில் செட்லாம் நிறைய இருக்கும், வாழ்க்கையில வந்து சோகால்டு உலகத்துல வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் பீப்புளா கூட இருப்பாங்க. ஆனா நம்பிக்கைக்குரியவர்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். சில சமயம் நம்மள்ட்ட ஒரு விஷயம் செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அப்புறம் அதை மறந்துடுவாங்க, செய்யாம விட்டுருவாங்க. நான் எப்ப சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் இருக்கா இல்லையா, நடக்குதா இல்லையா நமக்கு வந்து. ஒண்ணு சொன்னா செஞ்சிடணும். அதனாலதான் காமராஜரை பத்தி சொல்லுவாங்க, அவர் வந்து ப்ராமிஸே பண்ண பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படிதான் சொல்லுவாராம் வந்து. அதாவது ஒரு வார்த்தை விடும் பொழுது கூட அது வந்து மத்தவங்க அதை சீரியஸா நினைச்சுப்பாங்களே அப்படின்லாம் மனசுல தோணணும். எதையுமே வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கவனமா கொடுக்கணும். வாக்குறுதி அள்ளி வீசுறாங்க பாருங்க தேர்தல்ல, இவ்வளவு அதை பண்றேன் இதை, அப்படி இல்லை. எதை செய்ய முடியுமோ அதை தான் சொல்லணும், எதை சொல்றோமோ அதை கண்டிப்பா செய்யணும். அப்ப செய்ய முடியாம போனா கூட அதுக்கான காரணம் என்ன, ஏன் செய்ய முடியல, அதை வேற எப்படி காம்பன்சேட் பண்ணலாம், இதெல்லாம் பார்க்கணும். அப்ப நம்ம உண்மையா இருக்கோம்னு அர்த்தம். அந்த ஆட்டிடியூட் தான் ரொம்ப நாள் நம்மள வந்து மறக்காம, அதாவது அந்த ஆபீஸ்ல வேலை பார்த்த அந்த மேனேஜர் எப்படி தெரியுமா, நான் ஒரு விஷயம், அதாவது அதை மறக்காம கரெக்டா அவங்கவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யறது, ஒரு உதவி கேட்டா செய்யறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து, அதாவது நியாயமா ஒருத்தவங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்தந்த, அதாவது அவர் இருந்தாருன்னா கவலையே இல்லை, அது வந்து கரெக்டா எல்லாம் நடக்கும். அவர் வந்து கரெக்டா எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. தப்பு செய்யறவங்களை கூப்பிட்டு கண்டிப்பார், தண்டிப்பார், எல்லாம் பண்ணுவார். நல்லது செய்யறவங்களை நல்லா ஊக்கப்படுத்துவார். அதுதானே, அது எல்லாமே சாதாரணமா நம்ம ஸ்கூல்ல ஒரு டீச்சர் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற விஷயம். டீச்சர் எப்படி இருக்கணும், டீச்சர் வந்து பார்ஷியலா இருக்கக்கூடாது. குழந்தைங்க சொல்றாங்கல்ல டீச்சருக்கு இவங்களை பிடிச்சிருக்கு அவங்க அப்படி இருக்க, பொதுவா பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து பார்ஷியலா இருக்கக்கூடாது இல்லையா. அதுல வந்து குழந்தைங்கள வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க, கொஞ்சம் நல்லா ஸ்மார்ட்டா கிடுகிடுன்னு நல்லா படிக்கிற குழந்தைய டீச்சருக்கு பிடிக்கும், அதுல ஒன்றும் அதிசயம் இல்லை. ஆனா வந்து ஒரு குழந்தை ரொம்ப படிக்கவே மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவா டல்லா இருக்குன்னா ஏதோ பிரச்சனை, கூப்பிட்டு விசாரிப்பாங்க, என்ன ஆச்சு வீட்டுல, ஏதாவது அம்மா அப்பா சண்டையா, எல்லாம் கேட்டு அந்த குழந்தைக்கு என்ன உண்டோ அதை பண்ணி. அப்ப அந்த குழந்தையால லைஃப்ல மறக்கவே முடியாது, டீச்சர் வந்து நான் படிக்காட்டி கூட என்னை கூப்பிட்டு அப்படி விசாரிச்சு என்னை வந்து எக்ஸ்ட்ரா டியூஷன் எடுத்து என்னை படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அந்த மாதிரி அது எல்லா தொழில்களிலுமே சொல்றேன், ஒரு மனிதர்கள் மீது அக்கறை, எல்லார்கிட்டயும் வந்து எல்லாரும் முன்னேறணுங்கிற எண்ணம். சில இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிற குழந்தைங்களே தான் அவங்களே மேல 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 கொண்டு போறது, அவங்க யாருமே இல்லாட்டாலும் கூகுளை பார்த்து படிச்சுக்கிற பசங்க எல்லாம் இருக்காங்க. அப்படி இல்லை, ஒண்ணுமே படிக்க முடியாது அந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணி மேல கொண்டு வரது எவ்வளவு பெரிய சாதனை. நீங்க நினைச்சு பாருங்க, அரசு பள்ளிக்கூடங்கள்லாம் குழந்தைங்களுக்கு வந்து என்ன மாதிரி எவ்வளவு தூரம் அவங்க கஷ்டப்பட்டு வராங்க. அங்க வந்து அவங்க வாங்குற மார்க் வந்து ரொம்ப பெருசு, மற்ற ஸ்கூலோட நீங்க கம்பேரே பண்ண முடியாது. அவங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுக்கு நடத்தப்படுற பாடங்கள், நிறைய இடத்துல நல்லா நடக்குது, ஒரு சில இடங்கள்ல நல்லா நடக்காமயும் இருக்கு. ஆசிரியர்களே இல்லாத அரசு பள்ளிக்கூடங்கள்லாம் கூட உண்டு. +2க்கு கூட ஆசிரியர்கள் இல்ல, தானே படிச்ச குழந்தைங்க எல்லாம் உண்டு, நான் பார்த்திருக்கேன் அந்த மாதிரி. ஆக இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது சொசைட்டில நம்ம பலவிதமா பார்க்கிறோம். அவரவர் தொழில்ல, நம்ம தொழில்ல, வீடுலயாகட்டும், இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ண வேண்டியது. ஒரு உண்மைத்தன்மை, நம்பகத்தன்மை உடையவர்களாக இருக்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் செங்கோன்மைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்த குறள். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சையின். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சையின். இறை வையகம் எல்லாம் காக்கும். இறைனா இந்த இடத்துல கடவுள்னு அர்த்தம் இல்லை, அரசன் அர்த்தம். சங்க பாடல்கள்லயே வந்து இது மாதிரி அரசனை வந்து இறைவன் அப்படின்னு சொல்ற ஒரு பழக்கம் இருக்கு.
ஏன்னா இறைவனின் பிரதிநிதியாக இருக்கிறார். இறைவன் எப்படி விருப்பு வெறுப்பு இல்லாதவராக முறை செய்து வழங்குகிறாரோ, எல்லா உயிர்களுக்கும் கர்ம வினைகளுக்கு தக்கபடி எல்லாவற்றையும் தருகிறாரோ, அந்த குவாலிட்டி அரசன்ட்ட இருக்கிறதுனால அரசனுக்கும் இறை என்று பெயர். ஏன்னா ஒட்டுமொத்தமா மக்களை எல்லாம் பார்க்கிறான் இல்லையா, பாதுகாக்கிறான் இல்லையா. இறை வையகம் எல்லாம் காக்கும், எல்லா மக்களையும் இவன் பாதுகாப்பான். இவன் தான் பாதுகாவல். பாதுகாவல் என்பது அரண்கள் அல்ல, கோட்டைகள் அல்ல, மதில் சுவர்கள் அல்ல, போர் வீரர்கள் அல்ல. இந்த அரசன், இந்த அவனுடைய செங்கோன்மை, அதாவது இவன் இருக்கா இல்லையா, இவன் ஒரு ஆள் இருக்கான் இல்லையா, ஒரு அரசன், ஒரு தலைவன் இருக்கான் இல்லையா, அவன் போர் ஒரு சிவாஜி மகாராஜாவை நினைச்சுக்கோ, ஒரு ராஜராஜ சோழன், ஒரு ராஜேந்திர சோழன், அந்த மன்னருடைய குடியில வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க, மனசுல என்ன விதமான உணர்ச்சி. அதான் நம்ம இங்க இறை வையகம் எல்லாம் காக்கும். சரி, அவனை யாரு காப்பாத்துவான்? அவனை முறை காக்கும். என்ன வார்த்தை பாருங்க, அவனை அவனுடைய இந்த நேர்மை பண்பு காக்கும். முறைனா இந்த இடத்துல அவன் முறையா நடந்துக்கிறான் இல்லையா, அவன் ஆற்றக்கூடிய தர்மம் அவனை காக்கும். எப்போனா முட்டாச்சையின்னா அவன் நீதி தவறாமல் அவன் நடந்து கொள்ளும் பொழுது, முட்டாச்சையின்னா முறையாக தவறாமல் அவன் நீதி வழங்கும் போது, செய்யின் அப்படின்னா என்ன, ரொம்ப கஷ்டம்னு அர்த்தம். முட்டாச்சையின்னா நீதி தவறாமல் அவன் தீர்ப்பு வழங்கும் பொழுது. எப்பயுமே திருவள்ளுவர் செய்யின் அப்படிலாம் போட்டாருன்னா நம்ம ஒரு நுணுக்கமா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அது ரொம்ப கஷ்டம். என்னது, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒரு கொக்கி போடுவார் திருவள்ளுவர். முட்டாச்சையின்னா முறை தவறாமல் நீதி வழங்கினால் அவனை, அந்த அரசனை முறை காக்கும்னு அவனுடைய அந்த நேர்மையான பண்பே அவனுக்கு காப்பா. எல்லா மக்களையும் அரசன் காப்பாத்துறான். அரசனை யார் காப்பாத்துறா அப்படின்னா, அரசனை யாரு காப்பாத்துறா? நம்ம சொல்றோம் ராஜகுரு காப்பாத்துறார், கடவுள் எல்லாரையும் தான் காப்பாத்துறாரு. அப்ப அரசனுக்கு எது பாதுகாவல்? எல்லா மக்களுக்கும் அரசன் பாதுகாப்பு. அரசனுக்கு யார் பாதுகாப்பு? அவனும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே, மனிதன் தானே. அவனை எது காப்பாற்றும் அப்படின்னா, அவனை முறை காக்கும். அவனுடைய நேர்மையான அந்த பண்பு அவனை காக்கும். செங்கோன்மை தான் இங்க முறை. அவன் எப்படி முறையா இருக்கானோ, முட்டாச்சையின் முறை காக்கும். அவன் நீதி தவறாமல் அவன் நடந்து கொள்ளும் பொழுது அந்த பண்பே அவனை காக்கும். தர்மம் தலை காக்கும். ஆக அந்த அரசன் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அவனுக்கு அதாவது இந்த லீடர்ஷிப்ல ரொம்ப என்ன சொல்றது, இன்றியமையாத ஒரு பண்பு என்ன அப்படின்னு பார்த்தா, தலைமை பண்புகள்ல அஞ்சாமை. எதுக்குமே பயப்படாம. அதனாலதான் திருவள்ளுவர் எடுப்புல அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்புன்னு இறைமாட்சியிலே சொன்னார். முதல் அதிகாரத்திலே சொன்னார் பொருட்பால்ல. அஞ்சாமை, ஃபியர்லெஸ்னஸ், அப்சல்யூட்லி ஃபியர்லெஸ். புத்தரை பத்தி அப்படி சொல்லுவாங்க. அதாவது டோட்டலி ஃபியர்லெஸ் அண்ட் லவ் ஃபார் பீப்புள். இது ரெண்டு புத்தரோட பண்பா. புத்தரோட மனசு எப்படி இருந்ததுன்னா, கொஞ்சம் கூட அவருக்கு பயங்கிறதே கிடையாது. அதே நேரத்துல எல்லா மக்கள் மீதும் அன்பு. இந்த மாதிரி உயர்ந்த பண்பு உடையது தான் உடைத்திருக்கிறது. சுவாமி விவேகானந்தத்தை பார்க்கிறோம், கொஞ்சம் கூட பயத்தின் சுவடே கூட கிடையாது. ஹனுமார்கிட்ட பார்க்கலாம். அவங்கெல்லாம் உயர்ந்த தலைவர்களாக திகழ்ந்ததற்கு காரணம் என்னன்னா அந்த ஃபியர்லெஸ்னஸ். அதுக்கு என்ன காரணம்? அவங்க பாதுகாப்பு உணர்வை எங்க இருந்து பெறுகிறார்? அவர்களுடைய பண்பே, அவர்களுடைய நேச்சரே. அவங்க தர்மத்தோட அலைண்டா இருக்காங்க இல்லையா. ஏன்னா இந்த உலகத்துல, காஸ்மாஸ்ல, இந்த பிரபஞ்சத்துல ஒரு ஒழுங்கு முறை இருக்கு. இதெல்லாம் ஒரு நியதிப்படி இயங்குது இல்லையா. அதோட அவங்க தன்னை ஏய்ந்து வச்சிருக்காங்க. அதோட ஹார்மோனியஸா இருக்காங்க. இந்த பிரபஞ்சத்தின் விதிகளுடன் நியதிகளுடன் தங்களை அவர்கள் கைகோர்த்து கொண்டிருப்பதால், அப்ப அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கும் கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது. அவங்களும் தங்களுக்கு மேல ஒரு சுப்ரீம் பவர் இருக்குன்னு நம்புறாங்க. அப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்துதான், அந்த அடிப்படையில் தான் அவங்க இது என்னுடைய கடமை, நான் முறையாக ஆட்சி செய்ய வேண்டும், நான் முறை தவறி நடந்து கொண்டால் நான் கடவுளின் கோபத்துக்கு ஆளாவேன் அப்படின்னு கூட வருது. அந்த மாதிரிலாம் சிந்தனை உடையவர்களாக, ரொம்ப முக்கியமா நான் சரியா பண்ணேன்னா எனக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கடவுள் எனக்கு அருளை வாரி வழங்க போகிறார், என் மக்களை என் குடிகளை அவர் காப்பாற்றுவார், அந்த மாதிரி ஒரு டீம் ஸ்பிரிட்னு சொல்றோமே, அந்த ஒரு உயர்ந்த உணர்ச்சியோட. அதனால இந்த அரசன், இந்த எல்லா மக்களையும் இந்த அரசன் காப்பாற்றுவான். இந்த அரசனை அவனுடைய செங்கோன்மையாகிய பண்பு, அந்த முறையே காக்கும். அவன் நீதி தவறாதவனாக இருப்பின் முட்டாச்செயின் அப்படின்னு சொன்னார். அடுத்த குறட்பா. என் பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன் பதத்தான் தானே கெடும். என் பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன் பதத்தான் தானே கெடும். எண்பதத்தான்ங்கிறது ஒரு அழகான சொல். அதாவது எளிமையாக அணுகக்கூடியவனாக அரசன் இருக்க வேண்டும். காட்சிக்கு எளியன் அப்படின்னு நாங்க சொன்னார் இல்லையா, இறைமாட்சி அதிகாரத்துல அதேதான். அக்சசிபிலிட்டி. ஒரு கடைக்கோடியில இருக்கிற ஒரு ஆள் கூட அவர்கிட்ட போய் பேச முடியணும், தன்னுடைய கருத்தை தெரிவிக்க முடியணும்.
அதாவது க்ளோஸ்டா இருக்கக்கூடாது. அவரே ஏதோ 4 விஷயங்களை இது பண்ணிட்டு வந்து, யாரோ 4 பேர் சொல்றதான் நம்புறவரா இருக்கக்கூடாது. அரசனுக்கு அது நல்ல அழகல்ல. அதனாலதான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒற்றர்கள்லாம் வச்சிருப்பாங்க. அரசரே மாறு வேஷத்துல போய் மக்கள்கிட்ட எல்லாம் குறை கேட்பார். ஏன் மாறு வேஷத்துல போகணும் சொல்லுங்க? அதான் மந்திரிகள்லாம் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் என்ன வந்து சொல்றாங்களோ இல்ல. மாறு வேஷத்துல போனாதான் உண்மையிலே என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அப்போ வந்து மக்களோடு மக்களாக பழகுபவராக, ரொம்ப முக்கியமா வந்து மக்கள்கிட்ட மக்கள் பயமில்லாமல் அவரிடம் சென்று சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு லீடர்ஸ்லயே நிறைய பேர் நீங்க பார்க்கலாம். தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு யாராவது ஏதாவது குறைய சுட்டி காட்டினா பிடிக்காது. எல்லாமே நல்லா நடக்குதுன்னு சொல்றவங்களதான் அவங்க வந்து பக்கத்துல வச்சுப்பாங்க. அது துதிப்பாடிகளால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. துதிப்பாடிகள் எல்லா நேரமும் இருப்பாங்க. இங்க ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஏதாவது அப்ப என்ன ஏதாவது ஒரு தவறை சுட்டி காட்டினா அவங்க மேல கோவப்படாம நிஜமா அதுல உண்மை இருக்கான்னு விசாரிச்சு திருத்திக் கொள்வது அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த தலைமை பண்பு. எண்பதத்தான் அப்படின்னு அரசன் வந்து எளிதில் அணுகக்கூடியவனாக இருக்க வேண்டும். நம்ம சென்ற வாரமே பார்த்தோம். ஒரு பசுமாடு அதோட கண்ணீரை துடைக்க அவன் மனுநீதி சோழன் என்ன செய்தாருங்கிறத பார்த்தோம். அது மாதிரி எண்பதத்தான் அப்படி இல்லாம அப்படி இருக்கணுமா அரசன் வந்து அப்படி இருக்கணும். அப்படி இல்லாமல் ஓரான ஆராயாமல் முறை செய்யா மன்னவன். அதாவது இவன் வந்து எளிதில் அணுகக்கூடியவனாக இல்லை இந்த அரசன். ஆராய்ச்சியும் பண்ண மாட்டேங்கிறான், சரியாக நீதியும் வழங்க மாட்டேங்கிறான். அப்படிப்பட்ட மன்னவன். அதாவது ஒரு கேஸ் வந்திருக்குன்னா விசாரிக்க மாட்டேங்கிறான், விசாரிச்சாலும் தீர்ப்பு சொல்ல மாட்டேங்கிறான். இந்த வாழ குழ இப்ப சொல்றாங்க பாத்தீங்களா, தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டது, அட்ஜார்ன்ட். அப்புறம் சொல்றோம் இப்பறம் சொல்றோம். அது வந்து வேற வழி இல்லாம இன்னும் கொஞ்சம் தகவல்கள் தேவைப்படுதுன்னு சொன்னா அரசன் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவன் விசாரிக்கவும் மாட்டான். அது பொறுமை இல்லை. அதுல பாத்தீங்கன்னா அரசர்களுடைய நேரம்ங்கிறது எப்படி இருக்கும், நேர மேலாண்மைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப வந்து அவர்கள் போருக்கும் போயாகணும், நாட்டு மக்களோட இதையும் பார்த்தாகணும். வந்து அண்டை நாட்டு அரசர்களோட உறவு முறை, அதை தவிர அவர்களுடைய குடும்ப விஷயங்கள், பல விஷயங்கள் இருக்கும். ஆயுத பயிற்சி, எல்லாத்துக்கும் நடுவுல அவங்க இந்த தீர்ப்பு விசாரிச்சு வழங்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்கான ஒரு பொறுமை இருக்கணுமே. ஒரு விஷயத்த சொல்றாங்க, இப்போ ஒரு நம்ம பிரைம் மினிஸ்டர்ட்டையோ சீஃப் மினிஸ்டர்ட்டையோ ஒரு IAS ஆபீசர் போய் ஒரு விஷயம் கேட்கறதுக்கு அவங்களுக்கு பொறுமை இருக்கணும் இல்லையா? என்னதான் பிரச்சனைங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 2-3 மணி நேரம் ஆகும் இல்லையா? நிறைய விஷய நேரம். அதுக்கப்புறம் அந்த ஆராய்ச்சி பண்ணி அவங்க தரப்புல ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் சரியான தீர்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கிறது. அந்த மாதிரி எடுக்கலைன்னு சொன்னா அப்படிப்பட்ட மன்னவன் தன் பதத்தான்னா தாழ்ந்த நிலையை அடைந்து தானே கெடும். அவனுக்கு தனியா வெளியில இருந்து வந்து மற்ற எதிரி நாட்டு படையெல்லாம் வந்து இவனை தாக்க வேண்டாம், அவனே அழிஞ்சு போயிடுவான். ஏன்னா மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாமல் போய்விடுவான். அவன்கிட்ட போறதும் ஒண்ணுதான், போகாதும் ஒண்ணுதான் போ அப்படின்னு மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். அந்த அரசன் கிட்ட போக மாட்டாங்க. அவன் ஆராய்ச்சி பண்ணவும் மாட்டான், தீர்ப்பும் கொடுக்க மாட்டான். எதுக்கு அவன்கிட்ட போயிட்டு தலைவிதின்னு விட்டுடுங்க அப்படின்னு இருப்பானா, அந்த அரசனும் புகழை இழந்து விடுவான். அவனுக்கு வந்து மக்கள் மத்தியில எந்த விதமான ஒரு மரியாதையும் இருக்காது. அவன் வந்து உயர்ந்த இதை இழந்து விடுவான். அவன் சரியான அரசனா அவனால இருக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். அவன் உயிரோட இருக்காங்கிறதுக்கு அடையாளமே என்ன தெரியுமா? அங்க ஒரு தப்பு நடக்கக்கூடாது, நடந்தா தட்டி கேட்கணும், அது உடனே வந்து தர்மம் சீர் செய்யப்பட வேண்டும். இந்த அவதாரம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகா ஒரு மீனிங் சொல்லுவாங்க. அவதாரம், இப்ப கிருஷ்ண அவதாரம், ராம அவதாரம் எதற்காக நமக்கெல்லாம் தெரியும். கிருஷ்ணரே சொல்றார் கீதையில, தீயோரை அழித்தற் பொருட்டும் நல்லோரை காத்தற் பொருட்டும் யுகந்தோறும் நான் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் நான் யுகந்தோறும் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கு ஒரு அருமையான எக்ஸாம்பிள் சுவாமிஜி சொல்லுவாங்க. அதாவது நம்ம கண்ணுல தண்ணி இருக்கு, கண்ணுல ஏதாவது தூசி விழுந்ததுன்னா கண்ணுல இருக்கிற கண்ணீர் என்ன பண்ணும், அந்த தூசியை வெளியேற்றிடும் இல்லையா? அந்த மாதிரி இந்த சமூகத்துல வந்து அமைதி நிலை குலையும் பொழுது இதற்குள்ளேந்தே ஒரு ஃபோர்ஸ் கிளம்பி ஒருத்தர் வந்து இது எல்லாத்தையும் சரி பண்ணுவார். அதுதான் அவதாரம். அந்த நேரத்துல அவர் தான் அவதாரம். உடனே இத்தனை அவதாரமா அந்த இதுக்கெல்லாம் நான் போகல, அந்த புராண விஷயத்துக்கெல்லாம் போல. நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சமூகத்துல நல்லது கெட்டது எல்லாம் இருக்கு, ஆனா இதுக்கு நடுவுல ஒரு தர்மமும் இருக்கு. இந்த தர்மம் ஓவரா சீர்குலையும் பொழுது இதற்குள்ளேருந்தே ஒரு ஃபோர்ஸ் வந்து தர்மத்தை சரி பண்ணுங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த டிராபிக் சிக்னல் திடீர்னு வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் கச்சாமச்சான்னு போயிட்டு இருப்பாங்க. யாரோ ஒருத்தர், அவர் வந்து போலீஸா கூட இருக்க மாட்டார், சும்மா ஒரு வாலண்டியர், அவர் வந்து சார் நில்லுங்க சார், நீங்க போங்க இந்த பக்கம் அப்படின்னு வந்து முறை செய்வார் எல்லாத்தையும். அந்த மாதிரி அந்த நேரத்துல அவர் ஒரு அவதாரம் தான். அந்த மாதிரி சரி பண்ணும். அந்த மாதிரி ஒரு சாதாரண நிலையில செய்யும் போது அரசனுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கணும். இப்ப நம்ம தான் பார்த்தோம் இந்த சாத்தான்குளம் வழக்கு, தந்தை மகன் 2 பேரை கொண்டிருக்காங்க. 9 காவல்துறையினருக்கு கொண்டு மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் கொடுக்கணும். ஏன்னா வந்து எப்படிப்பட்டது, இப்போ வந்து நீதிமன்றமே ரொம்ப கண்டிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து காவல்துறை வந்து இப்படி நடந்து கொள்ளவே கூடாது. அப்ப இதெல்லாம் செஞ்சாதான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், காவல்துறை மீது நம்பிக்கை வரும், அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வரும். இதெல்லாம் பண்ணலைன்னா அப்புறம் வந்து என்ன இருக்கு, யார் வேணாலும் பணபலம் இருந்தா இது இருந்தா என்ன வேணா செஞ்சுட்டு போலாம், அந்த கேஸே ஒண்ணும் இல்லாம மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு இல்லாம
தேங்க் காட் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல நீதித்துறை இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது. ஏதோ ஒரு சில பேர் தப்பு பண்ணா கூட அதை சரியாக அதை வந்து ஆராய்ச்சி செய்யறது இன்வெஸ்டிகேஷன் அவ்வளவு முக்கியம். சரியான அதுக்கு வந்து தைரியமா சாட்சி சொல்றவங்க சில பேர் வந்து பார்த்திருப்பாங்க, ஆனா சொல்ல பயப்படுவாங்க, நமக்கு ஏதாவது ஆபத்து அப்படிலாம் இல்லாம அங்க அந்த அந்த சாட்சி சொல்றவங்களுக்கு கூட எவ்வளவு ஒரு மனசுல தைரியம் வேணும் தெரியுமா? எவ்வளவு உண்மைத்தன்மை, இந்த செங்கோன்மை அவங்க மனசுல இருந்தாதான் நீதி கிடைப்பதற்காக அவர்களும் போராடுவார்கள். எவ்வளவு அச்சுறுத்தல் இருந்தாலும் சில பேர் தைரியமா நான் வந்து சொல்றேன்னு வருவாங்க. ஆஹா, அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் அந்த காலத்து அரசன் என்பவர் இன்றைக்குரிய இல்ல காவல்துறை, நீதித்துறை, ஆட்சித்துறை எல்லா துறையும் சேர்த்ததுதான் அந்த அரசன். அதனால இப்ப நம்ம தனித்தனியா மக்களாட்சியில பிரிச்சு வச்சிருக்கிறோம், நம்ம இதை தனித்தனியா பிரிச்சு பார்க்கிறோம். ஆக இந்த குறள்ல என்ன பார்த்தோம்னா, அரசன் வந்து அதாவது பழகுவதற்கு எளியவனாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் முறையாக எதையும் ஆராய்ச்சி செய்யாமல் நீதி வழங்காமல் இருக்கக்கூடிய மன்னன் தானே சீக்கிரமாக தாழ்ந்த நிலைக்கு சென்று விடுவான். அவன் வந்து புகழ்மிக்க அரசனாக நீண்ட காலம் மக்களுக்கு அவன் சேவை செய்ய முடியாது என்று பொருள். அடுத்த குறள். குடிப்புறம் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில். குடிப்புறம் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். வேந்தன் தொழில் அரசனுடைய கடமை. வடு அன்று இது குற்றம் அல்ல. ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா சில அம்மா அப்பா செல்லம் கொடுத்து என்ன சொன்னாலும் குழந்தைங்களை கண்டிக்காம அதான் பரவாயில்ல அவங்களே தெரிஞ்சு அப்படி இருப்பா. ஒரு பேரண்டிங் இருக்கு. ஒரு சில குழந்தைங்களை அடிச்சு உதச்சு எல்லாம் இது பண்ணி சரி பண்றவங்க இருக்காங்க. ஒரு சில பேர் புத்திமதி சொல்றவங்க, கவுன்சிலிங் பலவிதமான குழந்தைங்க, பலவிதமான பேரண்டிங் நம்ம பார்க்கிறோம். அரசன் எப்படி இருக்கணும்னா கண்டிப்பாக தண்டனை கொடுக்க வேண்டும். இந்த குறள்ல அடிச்சு சொல்றார் திருவள்ளுவர் பாருங்க. குடினா மக்கள், எல்லா மக்களையும் புறம் காத்து அப்படின்னா அவர்களுக்கு துன்பம் வராமல் பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய கடமை. அதாவது மக்களுடைய இயல்பு வாழ்க்கை நன்றாக சாதாரண அடிப்படை வசதிகள்லாம் அவங்க நல்லபடியா கிடைக்குதா, அவங்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தல், பெரிய நோயோ இல்ல பெரிய அதாவது பெரிய கொடுமைகள், அதாவது கொடுமைகள்னா இயற்கை சீற்றங்கள்லாம் நடக்கும்போது மக்களை பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய கடமை. அதாவது அடிப்படை குடிப்புறம் காத்து. அதோட போதாது ஓம்பினா என்ன, அவர்கள் வளர்ச்சிக்கு என்னென்ன வழி உண்டோ அதெல்லாம் பண்ண. சும்மா வந்து பேசிக்கா அவங்க அப்படியே இருந்துட்டு இருக்கான் அப்படி இல்லை. அடுத்தடுத்த நிலைக்கு போகணும். அந்த குடும்பம் வளர்ச்சி அடைய வேண்டும். அது மூலம் தனி மனிதன் மூலம் குடும்பம், குடும்பத்தின் மூலம் சமூகம், அப்படியே வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும். ரெண்டு வார்த்தையும் கவனிக்கணும். காத்து அப்படின்னா பேசிக்கா எல்லாத்தையும் கொடுத்து காத்து. ஓம்பினா அவர்களை வளர்ச்சி பாதையில் செலுத்தி அவர்களை நன்றாக வளரும்படி செய்து அதோட நிறுத்தக்கூடாது. குற்றம் கடிதல், அந்த குடிமக்களுக்குள்ளே யாராவது தவறு செய்தால் குற்றம் கடிதல் அப்படின்னா என்ன, அந்த குற்றத்திற்கு தண்டனை தருதல். வடு அன்று அது வந்து குற்றம் இல்லையா, அது வந்து அரசன் வந்து பாதுகாக்க மட்டும்தானே செய்யணும். எதுக்காக தண்டிப்பான்? ஏன்னா எல்லா மக்களுடைய நலனிலும் அக்கறை உள்ளவன் அரசன். மன்னிச்சு விட முடியாது. மன்னிச்சு விடுறது இங்க தப்புன்னு சொல்றாரு திருவள்ளுவர். நல்ல கவனிங்க. வடு அன்று அது குற்றம் அன்று, வேந்தன் தொழில் அவனுடைய கடமை, அவனோட டியூட்டி. ஏன்னா ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா அவனுக்கு தண்டனை கொடுத்தாதான் மற்றவர்களை அவன் பாதுகாக்க முடியும். எல்லாரும் நம்ம குழந்தைங்க தானே அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு தாய்மை உணர்வோடு அந்த இடத்துல அரசன் இருக்க முடியாது. இப்ப நம்ம குழந்தைய ஒரு தப்பு பண்ணும்போது அம்மா அப்பா என்ன பண்ணணும், அந்த இடத்துல வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். சில சமயம் சில விதமான லாங்குவேஜ் தான் குழந்தைங்களுக்கு புரியும். அப்ப அப்பா அம்மா வந்து அந்த காலத்துல வந்து கடுமையா நடந்துட்டாங்க, அதனால நமக்கு சில இது கிடைச்சிருக்கும். ஒன்னும் தவறு கிடையாது. நம்ம எப்ப பாரு என்னன்னா எல்லாத்தையும் ஜென்டிலா சொல்ல முடியாது. இப்ப நம்ம குழந்தை வந்து நான் யாரோ ஒருத்த மூஞ்சில கண்ணாடியை போட்டு உடைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னா நம்ம குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் பரவாயில்லடா, இட்ஸ் ஓகே சரியாது. நம்ம அது வந்து நீ பண்ணது தப்புன்னு சொல்ல வேண்டாமா அந்த குழந்தைய? அந்த குழந்தைக்கு என்ன தண்டனை வேணுமோ அதை வந்து இது பண்ண வேண்டாமா நம்ம வந்து? அது மாதிரிதான் ஒரு அரசனுக்கு வந்து நீதிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எல்லா மக்களும் பொதுவுல கஷ்டப்படக்கூடாது. அப்ப யாரோ ஒரு சில கண்டு காணாத விடுறது அப்படின்னா இப்ப இதுதான் சரியான வழி. சமூகத்துல நீதியை, அமைதியை நிலைநாட்டுவதற்கு என்ன பண்ணணும்னா குற்றம் கடிய வேண்டும். அங்க ஏதாவது தப்பு நடக்கும்போது தட்டி கேட்கணும், நடவடிக்கை எடுக்கணும், ஆக்ஷன் எடுக்கணும். குறைஞ்சபட்சம் என்ன பண்ணலாம், வேலையை விட்டு தூக்குறது, நாடு கடத்த பண்றாங்களா இல்லையா மற்ற நாடுகள்ல, கசையடி, நாடு விட்டு நாடு கடத்துறாங்க, ஃபைன் போடுறாங்க, என்னமோ ஒண்ணு பண்ணி ஒரு ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் அந்த ஆளுக்கு மட்டும் இல்ல மற்றவர்களுக்கு படிப்பினை. இதெல்லாம் செஞ்சா இப்படி ஆயிடுமா, நான் செய்யக்கூடாது அப்படிங்கறத நீங்க எப்படி சொல்லி தருவீங்க? திருக்குறள் புத்தகத்துல எழுதினா எல்லாரும் படிச்சு திருந்திடுவாங்களா? திருந்த மாட்டாங்க. தண்டனைகளை பார்த்து இப்ப பாலியல் குற்றங்கள் இவ்வளவு மோசமா இருக்கும்போது என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும் எல்லாருக்கும்? அந்த மாதிரி ஒரு குற்றம் செய்யறதுக்கு யோசிக்கணும், பயப்படணும். அந்த மாதிரி தண்டனைகள் வந்தால் ஒழிய பாலியல் குற்றங்கள் குறைய போவதில்லை. சும்மா சொல்லலாம் அங்கே ஒண்ணு இங்க ஒண்ணு 4 ரிப்போர்ட் பண்ணாம எத்தனையோ நடந்துட்டு இருக்கு. ஒரு கணந்தோறும் நடக்குது, இந்தியா முழுக்க நடக்குது. ஆனா பெருசா நம்ம ஏன் இதை வந்து இது பண்ணல அப்படின்னா அதுக்கான தண்டனைகள் இன்னும் கடுமையாக்கப்படவில்லை.
கடுமையான தண்டனைகள் கொடுத்தால் ஒழிய இது போன்ற குற்றங்களை குறைக்க முடியாது. அப்ப பெண்களுக்கு எப்படி நீங்க பாதுகாப்பு தருவீங்க? எப்படி வந்து சமூகத்துல உடனே அவங்க ட்ரெஸ் சரியா பண்ண அந்த இதுக்கெல்லாம் போகாதீங்க. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து ஏன் யாருக்குமே பாதுகாப்பு இல்லைங்கிற கேள்வி வருதா இல்லையா? அது மத்திய அரசோ மாநில அரசோ இந்த விஷயத்தை எவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன மாதிரி குற்றங்கள் தராங்க? சும்மா வந்து ஒரு பேப்பர்ல வருது அந்த போக்சோ சட்டத்தின் கீழ் இத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணா ஜாமீன்ல வெளில வந்துடுறாங்க. சைக்கோவா இருக்காங்க நிறைய பேர். பள்ளி ஆசிரியர்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வேலை, யாருதான் இதுக்கு எக்ஸெப்ஷன்? இப்ப இந்த மாதிரி இடத்துல எல்லாம் குற்றம், அப்ப வந்து தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். அந்த அது மாதிரி தண்டிப்பது வந்து அரசனுடைய கடமை. அது வடுவன்று, அவனுக்கு அது களங்கம் அல்ல. ஐயோ அந்த அரசனா அவர் வந்து ரொம்ப ஸ்வீட்டுங்க, ரொம்ப அன்பா பழகுவார், எல்லா மக்கள்கிட்டையும் குறையே குறை பார்க்கணும். இந்த இடத்துல வந்து எந்த தர்மங்களை வந்து அந்தந்த கான்டெக்ட்ல சரியா புரிஞ்சுக்கணும். கடைசி குறள். கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனொடு நேர். கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனொடு நேர். வேந்து, வேந்துனா அரசன். கொடியாரை, கொடியாரைனா ரொம்ப கடுமையான தவறுகள் செய்யக்கூடிய கொடியவர்களை, இரக்கமற்றவர்களை கொலையிற் ஒருத்தல், கொலை செய்யணும், மரண தண்டனை, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். நீங்க வேற என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஆயுள் தண்டனை கூட வெளில வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது பணம் வேணும்னா ஜாமீன்ல கட்டி வெளில வந்துருவாங்க. வெளில வந்து திருப்பி அதே குற்றத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா பணம் இருக்கே. வேற எந்த குற்றம் என்ன தண்டனை கொடுத்தாலும் அவங்க தப்பிச்சிருவாங்க. வேந்து அரசன் கொடியாரை, அதாவது பயங்கரமான செயல்களை செய்த கொடியவர்களை, இரக்கமற்று ஒரு குழந்தைய கொலை பண்ணியிருக்கான், இன்னொன்னு பண்ணியிருக்கான்னு வச்சுக்கலாம், நமக்கே தெரியும். கொடிய செயல் செய்தவனை கொலையிற் ஒருத்தல், கொலை தண்டனை, மரண தண்டனை கொடுத்து அவனை தண்டித்தல் ரொம்ப முக்கியம். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றார் திருவள்ளுவர். களை கட்டதனோடு பைங்கூழ் நேர். களை கட்டதனோடு அப்படின்னா, இப்ப நல்ல பயிர் வளர்த்துட்டு இருக்கோம், அதுல களையும் சேர்ந்தே வளரும். அந்த களை என்ன பண்ணும்னா, நம்ம அந்த பயிருக்கு போடுற அத்தனை சத்தையும் களை உறிஞ்சிக்கும். களைனா நமக்கு தெரியும், களை கொல்லின்லாம் அடிப்பாங்க மருந்து, களை வரும். அந்த பயிர் நல்லா வளர வளர பயிரோட சத்தெல்லாம் உறிஞ்சி இந்த களை வந்து நமக்கு தேவையற்ற ஒன்று. அப்ப அந்த களையை எப்படி பிடுங்குறோம்? களையை பிடுங்கிறதுங்கிறது ஒரு ப்ராசஸ் விவசாயத்துல. அந்த மாதிரி பைங்கூழ் அப்படின்னா அந்த பயிர், அந்த பயிரின் இடையே அந்த களையை களைவது எவ்வளவு முக்கியமோ அதற்கு நிகரானது நேர் அப்படிங்கிற ஒரு சமூகத்தில் அமைதியாக அரசன், அதாவது செங்கோன்மைக்கு கீழே இந்த அதிகாரி இதை குறளை சொல்றாருங்கிறத நினைவில் கொள்ளணும். ஒரு அரசன் செங்கோன்மை மிக்கவனாக, செங்கோல் செலுத்துபவனாக இருந்தால் ஒரு கடுமையான குற்றத்தை கண்டு அந்த குற்றத்துக்கு தக்கவாறு அவன் கொலை தண்டனை விதிக்கவும் தயங்கக்கூடாது. உனதே மனிதநேய அந்த இது வந்து ஜனாதிபதிக்கு கடிதம் போடுறேன், கருணை மனு போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன், அதெல்லாம் மேட்டர் இல்லை. கடுமையான தண்டனை விதிப்பதற்கு அவன் தயங்கக்கூடாது. அது எதற்கு நிகர்னா, நல்ல பயிர் விளைந்து கொண்டிருக்கும் போது அது கூட வரக்கூடிய களையெல்லாம் நம்ம பிடுங்குறோம் இல்லையா? ஏன் பிடுங்குறோம்? களையும் இருந்துட்டு போட்டவேன்னு சொல்றோமா? சொல்றது இல்லை. அந்த களை பறிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற பயிரும் வீணாகிவிடும், நமக்கு உரிய அந்த இது கிடைக்காது, அதாவது நஷ்டமாகும். அந்த மாதிரி விடக்கூடாது. அப்ப நல்லவர்களுக்கு மனசுல வந்து தர்மத்தை கடைபிடிப்பதற்கு ஒரு ஊக்கமும் உற்சாகமும் பாதுகாப்பும் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த களை பறிக்கின்ற செயல் செய்யப்பட வேண்டும். சரியான தண்டனைகள் சரியான நேரத்தில் சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும். கேபிட்டல் பனிஷ்மெண்ட் சொல்றாருங்க திருவள்ளுவர். கொலையில் ஒருத்தல், கொலை செய்து அவனை வந்து அவனை உயிரே பறித்தல்ங்கிறார். வந்து வேற வழியே கிடையாது. இப்ப கூட பாருங்க, அந்த சாந்தான் குளம் அந்த கேஸ்ல மரண தண்டனை தான் கொடுத்திருக்காங்க. ஏன் கொடுத்திருக்காங்கன்னா அவ்வளவு தீவிரமா இருக்கிறதுனால கொடுக்குறாங்க. சும்மா கொடுப்பாங்களா மரண தண்டனை? கோர்ட்ல அவ்வளவு ஈஸியா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆயுள் தண்டனை நிறைய கொடுப்பாங்க. இப்ப மரண தண்டனையும் கொடுக்கறதுக்கான சூழல் ஏற்படும் போது தயங்காமல் கொடுக்க வேண்டும். இப்ப நம்ம நீதிபதிகள்லாம், நீதி அரசர்கள்லாம் திருக்குறள் படி வாழறாங்கன்றது தெரியுது. எவ்வளவு நாளைக்கு நம்ம வந்து மனிதர்கள்லாம் வந்து குற்றம் செஞ்சா மன்னிச்சிருங்க, யாரை மன்னிக்கிறது? ஏன் மன்னிக்கணும்? நம்ம சமீபத்துல கூட நம்ம அதை கடந்து வந்தோம். ஒரு ஒருத்தனை போட்டு கண்ணாப்பினான்னு அடிச்சு ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தனை வந்து கேட்டா அவன் வந்து 17 வயசுக்கு ஆயிடுச்சுன்னு அவனை தண்டிக்காமே அமிச்சிட்டாங்க. அப்ப அந்த மாதிரி பையன்லாம் ஸ்கூல்ல படிச்சு காலேஜ்ல படிச்சு என்ன செய்ய போறான்? அப்ப வந்து ஒரு குற்றம் செஞ்சு என்ன யாரும் தண்டிக்கலைன்னா அவனுக்கு எவ்வளவு திமிரு வரும்? அப்ப நான் என்ன செஞ்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆள்லாம் சமூகத்துல நடமாடுறது வந்து சமூகத்துக்கு சமூகத்துக்கு நல்லதா? எல்லாருக்கும் அது பாதுகாப்பை தருமா? ஆக இதெல்லாம் நம்ம ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய குறட்பாக்களாக இருக்கின்றன. தொடர்ந்து நாம் திருக்குறட்பாக்களை சிந்தித்து வாழ்க்கையில் அதன்படி வாழ்வதற்கு திருவள்ளுவரும் குருநாதரும் அருள் புரியட்டும். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி
அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.